ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மத்திய அரசினுடைய திட்டங்களை எதிர்த்து உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. இதை மக்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அதாவது திராவிட பாரம்பரியங்கிறத உண்மையாக கடைபிடிக்கிறது தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் திராவிட பேரில் கட்சி வச்சுருந்தாலும் திராவிடத்தை சுத்தமாக மறந்துட்டாங்க. திராவிடங்கிறது ஆரியத்துக்கு எதிராக வந்தது. இது கலைஞரோ பெரியாரோ கொண்டு வந்ததில்லை. அதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள்லாம் 100 வருஷத்துக்கு முன்னாடியே திராவிடத்தை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம நாட்டில் தளர்ந்து நிற்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாகட்டும், எல்லாம் இங்கே தானே பிடிப்பு தேடுறாங்க. அப்போ திராவிடம் தான் இங்கே எல்லாரையும் வாழ வச்சுது. அப்போது அதனுடைய நீட்சியாக போகணும் அப்படின்னா, இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, அவங்க ஒரு சரியான தலைவரை காமிக்கலை. அவங்களுக்கு பிறகு அதிமுக நீடிச்சு. ஜெயலலிதா மேலே எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களுக்கு அதாவது திமுககாரங்களுக்கு ஒரு எதிர்ப்பு அரசியலாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க திராவிடத்தை சுத்தமாக ஒதுக்கிட்டு பேரில் மட்டும் திராவிடத்தை வச்சுக்கிட்டு ஆரியத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால தான் இருக்குது. சிஎம் ஆக்கணுங்கிறது அவருடைய நோக்கம் இல்லை. இவர் வளர்ந்து வர்ற தலைவர், அவராக வர்றார். அது சுயம்பு. அதை எப்படி அவர் பண்ணுறாருன்னு சொல்லி, அதுபோல் சிஎம் ஸ்டாலின் அவர்களும் அவங்கள ப்ரொமோட் பண்ணலையே, அவராக தான் வந்தார். அதனால் அதே போல் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை இந்த மாதிரி கட்டமைச்சு கொண்டு வர்றது அவங்களுக்கு அது எரிச்சலை உண்டாக்குது. உதயநிதி மட்டும் இல்லை, இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகளில் பெரும்பாலானோர் இளமையிலேயே முதல்வராக இருக்கிறாங்க, அரசியலில் வந்திருக்கிறாங்க. அதனால் அவருக்கு தகுதி இருக்குது. தகுதி இல்லாத ஒரு நபரை தமிழ்நாடு அரசாங்கம் அனுமதிக்காது. தமிழ்நாடு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க, அரசியல் அனுமதிக்க மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க. அவருக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது. அதனால் வர்றாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எடப்பாடி இருக்கிறாருன்னா அவர் பையனை தான் கொண்டு வரதுக்கு ஆசைப்படுவார். இப்போ அமித்ஷா இருக்கிறாருன்னா அவர் பையனை தானே போஸ்ட்டு கொடுத்து, இப்போ கிரிக்கெட்லேயே அவர் தானே இருக்கிறாரு. எல்லாமே வாரிசு தான். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண என் பையனுக்கு தான் கொடுப்பேன். யாராவது வெளியே கொடுப்பாங்களா? இன்றைக்கி அம்மா இல்லாதனால ஏடிஎம்கே கட்சி எவ்வளோ பிளவுபட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு வாரிசு இருந்துன்னா என்னை பிளவுபட்டுருக்கிறாரு. எல்லாரும் அதை செய்யக்கூடியதான். இது அரசியல் நடக்கக்கூடிய விஷயம் தான் தம்பி. ஓகேவா? ஆமாங்க, உதயநிதி தாங்க முதலமைச்சராக ஆக்குவாங்க. ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியை தான் முதலமைச்சராக ஆக்குவாங்க. இதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. இன்றைக்கி எடப்பாடி ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ ஒரு பையன் இருந்ததுன்னா அவங்க தான் கட்சிக்கு முன்னோடியாக வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் பிள்ளைங்க இல்லை. அதனால் இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்றைக்கி எடப்பாடி நிலைமை எப்படி இருக்குது அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. இது மாதிரி யாருக்கோ தலைமைக்கு ஒரு பிள்ளை இருந்ததுன்னா அவங்க தான் வந்திருப்பாங்க. அதை வேறு எந்த கட்சியிலையும், எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தாங்க. உதயநிதியை சிஎம் ஆகணும். என்ன சிஎம் ஆகணும், என்ன தப்பு? என்ன இப்போ ஸ்போர்ட்ஸுக்கு மினிஸ்டர் ஆகி நல்லா செய்யலையா? அவர் நல்லா தான் செஞ்சிட்ருக்காரு. இதை விட என்ன செய்யணும்? இவ்வளோ நாள் ஸ்போர்ட்ஸை பற்றியே நமக்கு ஒன்றுமே தெரியாது. என்றைக்கு உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகினாங்களோ, டெப்டி மினிஸ்டர் ஆகினாங்களோ, அன்னிலேருந்து நல்லா தான் இருக்குது. நிறைய கப்பெல்லாம் அடிச்சுன்னு வராங்க. கபடியில் கப்பு வாங்கிட்டு வராங்க, கேரம் போர்டில் கப்பு வாங்கிட்டு வராங்க, எல்லாத்துலேயும் தான் கப்பு வாங்கிட்டு வராங்க. அவர் வந்ததுலேருந்து நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆக்கட்டும், தப்பு இல்லைல்ல. நமக்கு தேவை என்ன? ஒரு அன்பான ஒரு ஒரு ஆட்சி வேணும், அவ்வளோதான். கலவரம் இல்லாத ஒரு ஆட்சி வேணும். ஒற்றுமையான மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். இப்போ வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. ஸோ அங்கே உள்ள ஆட்சியாளர்கள்னால தான் எல்லாமே. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி ஒற்றுமையாக இருக்கிறோம். இங்கே நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்சிகளால் தான் அது முடியும். பிஜேபி கட்சினாலேயோ இல்லை வேறு மாதிரி மத சார்பற்ற கட்சினால் மட்டும்தான் முடியும். மதம் சார்ந்த கட்சினால் இது பண்ண முடியாது. பட் அவர் பண்ணால் ஒன்றும் தப்பு கிடையாதுன்றேன். நமக்கு தேவை ஒரு நல்ல செயல் வீரர் வேணும் நமக்கு. அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் தானே. இப்போது ஒரு எந்த விஷயத்துக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ உதயநிதி எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஆல்மோஸ்ட்டு தாத்தாலேருந்து பார்த்துட்டு வராரு. தாராளமாக அவரை அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். அதாவது ஏற்றுப்பிக்கலான்றது விஷயம் இல்லை. யார் தகுதியோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க லாஸ்ட் மினிட்ல மேனிஃபெஸ்டோ கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். அதுதான் முக்கியம் இல்லையா? எல்லாருமே நம்மளுடைய ஜனநாயக நாடில் எல்லாருக்குமே உரிமை இருக்குது. நாளைக்கு யார் வேணால் நான் சிஎம்மாக நிற்கிறேன்னு சொல்லி அதெல்லாம் இல்லை. அதுக்கான கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கணும்ல. அதை அவங்க ப்ரூவ் பண்ணால் தானே வர முடியும். இப்போ உதயநிதிக்கான முதலமைச்சர் ஆவதற்கான தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தகுதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்?
வயது, மெச்சூரிட்டி, அவர் ஒரு இந்தியன் சிட்டிசன், பியூர் இந்தியன் சிட்டிசன். எல்லாருக்குமே இருக்குது, அவருக்கு இருக்குது. அவர் கண்டெஸ்ட் பண்ணாருன்னா அவருக்கு இருக்குது. அது எல்லாருமே அப்படி தானே பண்ணுவாங்க. யார் வந்தாலும் அதானே செய்வாங்க. ஒரு கம்பெனியோட எம்டி வந்து மேனேஜரை எடுத்து அடுத்த எம்டி பண்ணுவாரா, இல்லை வந்து தன்னுடைய மகனை ரெடி பண்ணுவாரா? தன்னுடைய அது இது இது எப்படிங்க தன்னுடைய மகனை ரெடி பண்ண முடியும்? இது வந்து பொது உடைமைன்னா அப்போது கருத்தியல் ரீதியாக இவங்க தான் அதை வழி வந்தால் தான் சரி பண்ண முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அதான் பண்ணுவாங்க. அது வரவேற்கிறது உள்ளது தான். ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நல்லது செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்தால் நல்லது தான். இப்போதைக்கு ஆட்சி மாற்றத்தில் நிறையவே செய்கிறாங்க. ஆனால் வந்து பாரம்பரியம் உள்ள குடும்பம் அது, புரியுங்களா? அவங்க வந்தால் ஓரளவு செய்வாங்க. என்னுடைய கருத்து வந்தால் நல்லது. அவர் உழைக்கிறாரு, அவரோட உழைப்பு இருக்கு, அவருக்கான உழைப்பு இருக்குது. அதனால் இது வந்து தவறாக சொல்லணுன்னா தவறாக சொல்லலாம். இது ஒன்றும் தவறாக தெரியல நமக்கு தவறாக தெரியல. பட் உழைப்பு இருக்குது அவர்கிட்டையும். உழைப்பு இல்லாமல் வர முடியாதுல்ல. உழைப்பு இருக்குது, இறங்கி வேலை செய்கிறாரு. மெயின் மக்கள் என்ன விரும்புகிறாங்கன்னா, மக்கள் ஒன்றே ஒன்று தான் விரும்புகிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள். இங்கே வந்து திருப்பியும் சொல்கிறேன், அதை ஜாதி, மதம், இனம், மொழி இந்த ரீதியாக நம்ம இங்கே ஃபைட்டு கிடையாது. இங்கே எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்காங்க. அந்த ஒற்றுமையே மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் விரும்புகிறது ரோடு சரியில்லை, வீடு சரியில்லை, ரேஷனில் அது வரல, தண்ணி வரல, இதெல்லாம் பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறாங்க. பட் இந்த பிரச்சனை இருக்குல்ல, ஜாதி மத இந்த பிரச்சனை வந்து ரொம்ப மோசமானது. இதில் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறதுனால யார் வந்தாலும் பரவாயில்ல. நமக்கு தேவை என்னது? மத சார்பற்ற ஒரு கூட்டம் வேணும் நமக்கு, அவ்வளோதான். அவர் பையனாக இருக்கட்டும், இல்லை பேரனா கூட இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. தகுதின்னா அவர் படிக்கலையா படிச்சிருக்காரா அப்படிங்கிறதில்ல. தகுதிங்கிறது வந்து தன்னை அரசியலில் வந்து அவர் நிலைநிறுத்திக்கிட்டார். சனாதனம் வந்து திராவிடத்துக்கு எதிரானது. அதை வந்து அவர் சனாதன எதிர்ப்பை தூக்கி பிடிக்கிறார். அதுதான் அவருடைய தகுதியாக நிற்கிது. அதனால தான் இன்றைக்கி அவர் இந்த அளவுக்கு உயரமாக வந்தது காரணமே சனாதனத்தை எதிர்த்து நின்னது தான் காரணம். ஆமாம், கண்டிப்பாக அதை வந்து கலைஞருடைய பேரங்கிறதுக்காகவோ ஸ்டாலின் அவர்களுடைய மகன்கிறதுக்காகவோ அவர் பார்க்கல. அவருடைய திறமையையும் அவருடைய மக்களுக்காக அவர் நிற்கிறதையும் தான் பார்க்குறாங்க. மக்களுக்காக நிற்கிறதுங்கிறது, சனாதன எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அவசியம், இந்தியாவுக்கே அவசியமானது. அதில் வந்து அவர் எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ண என்ன வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து ஒரு பெரிய தகுதி அவருக்கு. அது வந்து அரசியலோட கான்செப்ட். அது அரசியலோட வந்து இந்த பொட்டி மாற்றங்கள் வந்து அரசியலோட கான்செப்ட். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பழம்பெரும் கட்சி அவங்கெல்லாம். அவங்க பாட்டங்காலத்துலேருந்து வந்தவங்க. ஒரு இன்னைக்கு வேறு மாதிரியே பேசுவாங்க.